கிளம்புறதுக்கு ரெடியான அவங்க என்ன சொன்னாங்க, ஜி உங்களுக்கு நாங்களே ட்ராப் பண்ணிடுவோம் உங்களை அப்படின்னாங்க. உங்களே ட்ராப் பண்ணுறாங்களா, சரி ஓகே, நமக்கு 8:15 கிட்ட டைம் ஆகிடுச்சு, சரி ஓகே அப்படின்னோடனே ஒரு ஆல்ட்ரோஸ் கார் ஒன்று கொண்டு வந்தாங்க. அவங்க அங்கேயே நின்றுருந்துச்சு. ஆல்ட்ரோஸ் காரை ஒரு சர்வீஸ் அட்வைசர் எடுத்துகிட்டு வந்தார். எடுத்து வந்து நீங்கள் போங்க, நீங்கள் ட்ராப் பண்ணி வாங்க சார் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் ஏறி உட்காந்து என்னை ட்ராப் பண்ணிட்டாங்க. ட்ராப் பண்ணிவிட்டு நானும் இறங்கிட்டேன். இங்கே ஒரு விஷயம் நான் வந்து அவர்கிட்ட உள்ளச்சு என்ன கேட்டேன் அப்படின்னா, அந்த அட்வைசர்கிட்ட, ஜி என்ன ஜி கார் கம்பெனி காரா அப்படின்னேன். இல்லை ஜி ஒரு கம்ப்ளைண்ட்டுக்காக வந்தது, கம்ப்ளைண்ட்டுக்கு வந்த கார் அப்படின்னாங்க. அப்போ நான் அவர்கிட்ட எதுவும் கேட்டுக்கல. பட் நான் மனசில் நினச்சேன் என்ன அப்படின்னா, ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கு ஒரு கார் வந்திருக்கு அப்படின்னா, என்ன மாதிரி யாரோ ஒரு கஸ்டமர் ஓகே காரில் ஒரு கம்ப்ளைண்ட்னு சர்வீஸ் சென்டரை கொண்டு வந்து காரை கொடுத்துருக்காங்க. ஓகே, அந்த காரில் இவங்க எப்படி என்ன கூப்பிட்டு போகிறாங்க? அப்போ கஸ்டமருக்கு தெரியுமா? கண்டிப்பாக தெரியாது. கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் சென்டரில் காரை கொடுத்துருக்கேன், அவங்க ஏதோ சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, 2 நாளில் 3 நாளில் நாளைக்கும் கார் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கஸ்டமர் வந்து அவர் வீட்டில் இருக்கார். இவங்க எப்படி கஸ்டமரோட காரை வந்து எடுத்து என்ன ட்ராப் பண்ணாங்க? அதுவே தப்பு. என்ன, நான் என்னோடய சர்வீஸுக்கு முன்னாடி கொடுத்த எல்லா சர்வீஸுமே பார்த்தீங்கன்னா என் வண்டி வந்து ஒரே நாள் என் கையில் கிடச்சதே கிடையாது. ஒரு நாளில் கிடச்சிருக்கு, 2 நாளில் கிடச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி பண்ண அந்த ஒரு ஆக்சிடென்ட் விண்ட்ஷீல்டு வீடியோ, அது நீங்கள் என்ன பார்க்கலங்க, ஐஸ் சிம்பிள் மேலே கொடுக்கேன். அந்த சர்வீஸுமே பார்த்தீங்கன்னா எனக்கு 2 நாள் கிட்ட கார் வந்து ஷோரூமில் தான், அதாவது சர்வீஸ் சென்டர் தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு என்ன டவுட்டு மனசில் வந்துச்சு அப்படின்னா, அப்போது என் காரில் எத்தனை பேர் ட்ராப் பண்ணாங்க? 2 நாள் கார் அங்கே இருந்துச்சு, எத்தனை பேர் ட்ராப் பண்ணாங்க? இல்லை ஃபஸ்ட் சர்வீஸ் கூட எனக்கு வந்து வாட்டர் வாஷ்க்காக லேட் பண்ணி 1 நாள் கழிச்சு தான் கொடுத்தாங்க. ஸோ அப்போ அந்த 1 நாள் அன்றைக்கி யாரை ட்ராப் பண்ணாங்க? இந்த மாதிரி ஏகப்பட்ட கொஷின்ஸ் எனக்கு மைண்டில் ஓடிச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வண்டி ஓட்டினார் தெரியுமா? இப்போது நம்ம ஒரு சொந்த கார் வச்சோன்னு வச்சுக்கேன், நம்மளோட கார் ஒன்று இருக்குது, குண்டு குழி வரும்போது, அதாவது பள்ளமேடான இடம் வரும்போது நம்ம எவ்வளோ கவனமாக வண்டியை ஓட்டுவோம், எவ்வளோ பொறுமையாக அந்த குழியில் வந்து நம்ம வண்டியை இறப்போம். கஷ்டப்பட்டு இஎம்ஐ கட்டி புது காரை ஆசைகளோட கனவுகளோடு வாங்குகிற எல்லாருமே குண்டும் குழியில் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இறங்குவாங்க. பின்னாடி வரவன் என்ன திட்டினாலும் எனக்கு அவங்களுக்கு அதை பற்றி கவலை இருக்காது, எனக்குமே அப்படி தான் கவலை இருக்காது. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம காசு கொடுத்து கஷ்டப்பட்டு உருவாக்குன இந்த காரை வந்து கடைசி வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குண்டும் குழியில் பார்த்துனே இறக்கும். இவர் இறக்குதாரு அந்த ஆல்ட்ரோஸ் காரை ஏதோ பொம்மைக்காரை இறக்குன மாதிரி இறக்குனாரு. எனக்கு வர ரூட்டில் வந்து என் டிப்போலேருந்து என் ரூட்டை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோசமான ரூட்டு தான், எங்கே பார்த்தாலும் குழியாக தான் இருக்கும். ஓகே, அந்த குழியான ரோட்டில் இவர் கண்டமணிக்கு ஓட்டுதார். அப்போ என்ன நினச்சேன், இதே ஒரு காராக இருந்தால் அப்படி ஓட்டுவார் அவர், என்ன எவன் காரோ அதை வந்து கம்ப்ளைண்ட் வந்த கார் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டுறாங்க. ஸோ வியூவர்ஸான உங்ககிட்ட வந்து என்னோட ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, டாட்டாவோட இந்த சர்வீஸ் சென்டர்னு இல்லை, எந்த பிராண்டு எந்த சர்வீஸ் சென்டராக இருந்தாலும் சரி, நீங்கள் என்றைக்கு காரை குடிக்கீங்களோ முடிஞ்ச அளவுக்கு அன்றைக்கே போய் உங்கள் காரை எடுத்து வந்துடுங்க. சில தவிர்க்க முடியாத காரணங்கள் அப்படின்னா இந்த ஆக்சிடென்ட் கேஸு, இந்த பாடி ஒர்க்ஸு, ரிப்பேர் ஒர்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து அன்றைக்கே கிடைக்குமாங்கிறது டவுட்டு தான். ஏன்னா அதில் கொஞ்சம் வேலைப்பாடுகள் இருக்கும். பட் இந்த நார்மல் சர்வீஸு, ஜென்ரல் சர்வீஸு, சின்ன சின்ன ரிப்பேர் ஒர்க்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, இந்த ஏசி கேஸ் டாப்அப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து காலையிலே போய் சர்வீஸ் சென்டருக்கு போய் கொடுங்க. அன்றைக்கி ஈவினிங்குள்ளே நீங்கள் காரை எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஓகே, நீங்களே போங்க, நீங்களே எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த ஹோம் டெலிவரி, நாங்களே வீட்டில் வந்து கார் எடுத்துகிட்டு போயிடுவோம், வீட்டில் ட்ராப் பண்ணுவோம், இந்த மாதிரி சர்வீஸ்லாம் இருக்கும். தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு வாங்கின உங்கள் காரோட வேல்யூ உங்களை விட அதிகமாக யாருக்குமே தெரியாது. ஓகே, ஸோ இது வந்து என்னோடய ரெக்வஸ்ட்டு. நெக்ஸ்ட் டே ஒரு 10:30 கிட்டே எனக்கு வந்து சர்வீஸ் சென்டர் வந்து கால் பண்ணாங்க அட்வைசரு. சார் உங்கள் வண்டி வந்து ரெடி ஆகிடுச்சு, ஸோ நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு நான் போனேன். போய் பார்த்தேன், எந்த இஷ்யூமே காரில் இல்லை. எனக்கு வந்து கார் எப்படி கொடுத்தேனோ அதே மாதிரி கிடச்சிட்டு. எனக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் கொடுத்த ஃபஸ்ட் சர்வீஸ் எனக்கு ஓகே. ஏன்னா அந்த ஃபஸ்ட் சர்வீஸில் ஒன்றும் கிடையாது. இன்ஃபேக்ட் செகண்ட் சர்வீஸில் கூட ஒன்றுமே கிடையாது. ஏன்னா எந்த விதமான காம்போனன்ட் சேஞ்சுமே கிடையாது. ஜஸ்ட்டு ஜென்ரலாக ஒரு வாட்டர் வாஷும் ஜென்ரல் செக்கும் மட்டும் தான் பண்ண போகிறாங்க. இதுக்கு முன்னாடி நான் பண்ண அந்த விண்ட்ஷீல்டு சர்வீஸ்லுமே, அதாவது விண்ட்ஷீல்டு பிரேக் ஆயிருந்துச்சு, அந்த வீடியோமே நான் உங்களுக்கு ஐ சிம்பிளை மேலே கொடுக்கேன், இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வருவோம். ஸோ அந்த சர்வீஸ்லுமே பார்த்தீங்கன்னா அதிலே நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன், விண்ட்ஷீல்டை ரிமூவ் பண்ணும்போது அது சைடில் இல்லை அந்த ஏ பில்லரில் வந்து ஸ்க்ராட்ச் போட்டாங்க அப்படின்னு. ஸோ எனக்கு இதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ்பீரியன்ஸும் வந்து பரவாயில்லாமல் தான் இருந்துச்சு. நான் ஒரு ப்ராப்ளம்காக வண்டி அவங்ககிட்ட கொடுத்தா அவங்க எக்ஸ்ட்ரா ஒரு ப்ராப்ளமை க்ரியேட் பண்ணி என் கையில் கொடுக்காங்க. இது எந்த வகையில் வந்து அவங்க சர்வீஸ் எத்திக்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு தெரில. என்னோடய அடுத்த சர்வீஸ் வந்து 3rd சர்வீஸ், அது வந்து மேஜர் சர்வீஸு. 6 மாதம் கழிச்சு தான் போக போகிறேன். அந்த மேஜர் சர்வீஸ்க்கு இந்த கோகுலம் மோட்டார்ஸ் காட்டுப்பாக்கம்க்கு நான் போவேனாலும் என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா யோசிக்கணும். வாய்ப்பு இல்லை ராஜா. மேக்ஸிமம் இப்போ கேட்டிங்கன்னா வாய்ப்பே இல்லை. ஆனால் இன்னொரு பக்கம் எப்படி யோசிங்க அப்படின்னா, இப்படி எல்லோரும் வந்து ப்ராப்ளம் வருதுன்னு விலகி போயிட்டோம் அப்படின்னா என்றைக்கு தான் வந்து அவங்க மாறுவாங்க? சர்வீஸ் சென்டரில் இருக்கிறவங்க எப்போ மாறுவாங்க? ஸோ அதனால் அப்படின்னு யோசிக்க தோணுது. இன்னொரு பக்கம் வந்து
நமக்கு ஏன்டா வம்பு, வேறு எந்த சர்வீஸ் சென்டர் நல்லா இருக்கும் அவன்கிட்ட போய் ரிவ்யூ பார்த்து போய் அவன்கிட்ட கொடு அப்படின்னு என் மைண்டு சொல்கிறது. ஸோ நான் இன்னும் அது முடிவு பண்ணல. ஸோ அது தேர்ட் சர்வீஸ் டைம் வரும்போது நான் அதை முடிவு பண்ணி அந்த மாதிரி பண்ணுவேன். ஸோ நெக்ஸானோட செகண்ட் சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இப்படி தான் இருந்துச்சு. இப்போதைக்கு வந்து என் கார் வந்து எந்த விதமான ப்ராப்ளமே இல்லை. சர்வீஸ்க்கு முன்னாடி எப்படி காரை கொடுத்துருந்தோனோ அதே மாதிரி தான் இப்போ ப்ராப்ளம் இல்லாமல் இருக்குது. ஸோ இது எதனால் இந்த இஷ்யூ ஆச்சுங்கிறது இப்போ வரைக்கும் எனக்கு வந்து மர்மமாகவே தான் இருக்குது. என்னோட டவுட்டில் வந்து எனக்கு ஏதோ வாட்டர் பட்டிருக்கோம் அப்படின்னு தோணுது. பட் அவங்க சைடு வந்து சாஃப்ட்வேர் இஷ்யூங்காங்க. அது என்னால் ஒத்துக்கவே முடியாது. ஸோ எது எப்படியோ என்னோடய லாஸ்ட் 2 சர்வீஸுமே பார்த்தீங்கன்னா இந்த கோகுலம் மோட்டார்ஸ் காட்டுப்பாக்கம் சர்வீஸ் சென்டரில் வந்து நல்லா இல்லை, நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஸோ இந்த செகண்ட் சர்வீஸ் வீடியோமே பார்த்தீங்கன்னா நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, நம்மளால் யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் வர வேண்டாம், இந்த ரிவ்யூ மூலயமா இதில் சம்மந்தப்பட்ட சர்வீஸ் டேஸருக்கோ இல்லை அந்த சர்வீஸ் சென்டருக்கோ வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் ஒரு நியூட்ரலான ரிவ்யூ கொடுக்கலாம். சூப்பர்னு சொல்ல வேண்டாம், மொக்கன்னு சொல்ல வேண்டாம், நார்மலாக இருந்துச்சு, நியூட்ரலாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அப்படின்னு யோசித்தேன். பட் அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு எனக்கு. என்னென்னா, இதுக்கு முன்னாடி ஒரு ஃபஸ்ட் சர்வீஸ் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் ஒரு வியூவர் வந்து ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு. அந்த கமெண்ட் நான் உங்களுக்கு இப்போ நாங்கள் டிஸ்பிளே பண்ணுறேன். என்ன போட்டிருந்தாரு அப்படின்னா, ப்ரோ உங்களோட சஜஷனை பேஸ் பண்ணி நான் வந்து கோகுலம் மோட்டார்ஸ் காட்டுப்பாக்கம்க்கு போனேன், பட் சர்வீஸ் வந்து பேத்தட்டிக்காக இருந்துச்சு, ஒஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ இந்த கமெண்ட்டை படிக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, மைண்டில் ரெஜிஸ்டர் ஆச்சு. என்ன அப்படின்னா, என்னோடய வீடியோஸை பார்க்குற வியூவர்ஸ் வந்து கம்மி தான். ஐ அக்ரி, இது வந்து ஒரு குட்டி சேனலு, வியூவர்ஸு கம்மி தான், வியூ கம்மியாக தான் வரும். பட் என்னோடய வீடியோவை பார்த்து ஒரு வியூவர், ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு சர்வீஸ் சென்டருக்கு போகிறாங்க, அந்த சம்மந்தப்பட்ட ஒரு ஷாப்புக்கு போகிறாங்க, அவங்களுக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் வருது அப்படின்னா அந்த இடத்துல நான் ஒரு பேட் இன்ஃப்ளூயன்சர் ஆயிடுறேன். ஓகே, ஸோ அதை வந்து நான் இனிமேல் பண்ணவே கூடாது. ஆக்சுவலாக ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே தான் இருந்துச்சு. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் சர்வீஸ் நல்லாவே இருந்துச்சு, அதுதான் நான் சொல்லியிருந்தேன். செகண்ட் சர்வீஸுமே ஓகே, அது ஒரு சின்ன இஷ்யூ வந்துச்சு, அதுவுமே எனக்கு ஓகே தான். பட் இந்த தேர்ட் சர்வீஸில் இந்த நடந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு உண்மையிலே வந்து இந்த தேர்ட் சர்வீஸில் நடந்த இஷ்யூ வந்து எனக்கு உண்மையிலே வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து எல்லாரையும் மாதிரி நானும் கஷ்டப்பட்டு இஎம்ஐ கட்டி அதுக்காக நிறைய கனவுகளை கண்டு தான் கார் வாங்கினேன். அப்பேற்பட்ட கார் வந்து என்ன இஷ்யூனே தெரியாமல் இவங்க வந்து சிம்பிளாக பழியை தூக்கி டாட்டாவோட சாஃப்ட்வேர் மேலே போட்டாங்க. சாஃப்ட்வேர் இஷ்யூ, இது அப்பப்போ வந்து திடீர்னு அப்கிரேட் வரும். ஸோ இவங்க சிம்பிளாக பழியை தூக்கி ப்ளேமை தூக்கி டாட்டா மேலே போட்டாங்க. பட் இதனால் பாதிக்கப்பட போகிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாட்டாவோட ப்ராடக்ட்ஸும் எங்களை மாதிரி கன்சியூமர்ஸும் தான். ஓகே, ஸோ நான் இந்த பேட் எக்ஸ்பீரியன்ஸை வந்து என்னோடய வியூவர்ஸ்க்கு சொல்லணும். நீங்கள் நாளைக்கு அந்த சர்வீஸ் சென்டர் போனாலும் உங்களுக்கும் இதே மாதிரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ் வரும்னு நான் சொல்ல மாட்டேன். அது வந்து ஒருத்தரோட கட்டத்தை பொறுத்து தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ மூலமாக நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, நீங்கள் நாளைக்கு இந்த சர்வீஸ் சென்டர் இல்லை எந்த சர்வீஸ் சென்டர் போனாலும் சரி கவனமாக போங்க. இன்னொருத்தர் வீடியோ கமெண்ட் போட்டேன். என்னென்னா, என்ன ப்ரோ நீங்கள் கேமரா இல்லாமல் போய் பாருங்கள், அப்போ தெரியும் உங்களுக்கு சர்வீஸ் அப்படின்னாரு. அந்த ப்ரோக்கு நான் சொல்லிக்கிறேன் என்ன அப்படின்னா, நான் கேமராவோட தான் போனேன், நான் ஒரு யூடியூபர்னு உங்களுக்கு தெரிஞ்சே தான் போனேன். பட் எனக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கு இல்லையா. ஸோ கேமராவோட போங்க, இல்லை கேமரா இல்லாமல் போங்க, உங்கள் கட்டத்தில் அது சம்பவம் எழுதிருந்துச்சு அப்படின்னா அந்த சம்பவம் நடந்தே தீரும். கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை, நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையாக போச்சு. என்ன கேமராவில் பண்ணால் உங்களுக்கு அதுக்கான ப்ரூஃப் இருக்கும், இல்லைன்னா நீங்கள் ப்ரூஃப் இல்லாமல் இருக்கும், அவ்வளோதான். ஸோ செகண்ட் சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி தான் இருந்துச்சு. தேர்ட் சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். எங்கே போவேன் அப்படிங்கிறத தேர்ட் சர்வீஸ் போகும்போது பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சுவிஸ் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான, இன்ஃபர்மேட்டிவான, நாலேஜபிளான இன்னொரு வீடியோவோட அடுத்து உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுஷில். பாய்.